ஆண்டின் பொதுக்காலம் 24வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 8 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 3 வரை. கலிலேய பெண்கள் இயேசுவின் சீடத்திகளாக இயேசுவை பின்பற்றி செல்வதை இன்றைய நற்செய்தி கூறுகிறது. 12 ஆண் சீடர்கள் இருந்தார்கள். அதே போல இயேசுவின் பணிவாழ்வுக்கு உதவுவதற்கு பெண்களும் இருந்தார்கள் என்று புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் குறிப்பிடுகிறார். இணையதளத்தில் கண்ட பெண்ணின் நம்பிக்கை அறிக்கை என்ற கட்டுரை இன்றைய நற்செய்தியோடு தொடர்பு கொண்டுள்ளதால் அந்த நம்பிக்கை அறிக்கையின் சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன். அன்று கலிலேய பெண்கள் இயேசுவின் நற்செய்தி பணிக்கு உதவியது போல இன்றும் அதேபோல் பெண்கள் பங்களிக்க வேண்டுமென்பதை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். இதனை எழுதியவர் ராக்கேல் கோன்ராட் வால்பர்க். அவர் எழுதிய புத்தகம் ஜீசஸ் அண்ட் த ஃப்ரீட் உமன். இதிலே அது தரப்பட்டுள்ளது. கடவுளின் சாயலில் பெண்ணையும் ஆணையும் படைத்த கடவுளை நம்புகிறேன். உலகை படைத்து 3 பாலினருக்கும் பராமரிக்க கொடுத்தார் என்பதை நம்புகிறேன். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளின் குழந்தையாகிய இயேசுவை நம்புகிறேன். மரியா என்ற பெண்ணிடம் பிறந்து அவர் சொல்வதை கேட்டு நடந்தவரை நம்புகிறேன். தன் வீட்டிற்கு வந்த பெண்களுடன் இறையாட்சியை பற்றி விவாதித்து அந்த பெண்களால் பின்பற்றப்பட்டு நிதியுதவியும் பெற்று இறை வார்த்தை அறிவித்தவரை நம்புகிறேன். ஒரு கிணற்றருகே ஒரு பெண்ணுடன் இறையியலை விவாதித்த இயேசுவை நம்புகிறேன். இயேசுதான் மெசியா என்று கண்டுகொண்டு அந்த செய்தியை நகருக்குள் சென்று அறிவிக்க தூண்டியவரை நம்புகிறேன். சீமோனின் வீட்டில் ஒரு பெண்ணிடமிருந்து அபிஷேகம் பெற்ற இயேசுவை நம்புகிறேன். அதற்காக அந்த பெண்ணை அவமதித்த ஆண் விருந்தினர்களை கடிந்து கொண்டவரை நம்புகிறேன். இயேசுவுக்கு பணி செய்ததற்காக இவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்று சொன்ன இயேசுவை நான் நம்புகிறேன். தன்னை தொட்ட துணிச்சலான பெண்ணை குணப்படுத்தியதன் வழியாக பண்டைய சமூகத்தில் இரத்தப்போக்குள்ள பெண்கள் சமூக நிகழ்வுகளில் நுழையக்கூடாது என்பதை நிராகரித்த இயேசுவை நம்புகிறேன். தொலைந்து போன நாணயத்தை தேடும் பெண்ணாகவும் தொலைந்து போனதை கண்டுபிடித்த பெண்ணாகவும் கடவுளை பற்றி பேசிய இயேசுவை நம்புகிறேன். நானும் இந்த நம்பிக்கை அறிக்கையை நம்புகிறேன். இயேசு வாழ்ந்த யூத சமூகம் ஆணாதிக்க கலாச்சாரத்தை சார்ந்த சமூகம். எந்த ஒரு ராபியும் ஒரு பெண்ணிடம், ஏன் தன்னுடைய மனைவியிடம் கூட பொதுவெளியில் அல்லது தெருவில் அவர்கள் பேசியதில்லை. இயேசு இன்றைய நற்செய்தியில் பெண்களை நற்செய்தி அறிவிப்பு குழுவின் ஒரு பகுதியாக சேர்த்து கொண்டார். அவர் தன்னுடைய நற்செய்தி பணிக்கு உதவுவதற்கு அவர்களை அனுமதித்தார். இந்த பகுதியை பற்றி ஒரு அருட்சகோதரி சொன்னது, அந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு இயேசுவோடு தங்கி அவர் சொல்வதை கேட்கவும் தங்களிடம் இருந்த நிதியை வைத்து அவர்களுக்கு சேவை செய்யவும் அவரை பின்பற்றி கல்வாரி வரை அவருடைய ஆண் சீடர்களெல்லாம் அவரை விட்டு ஓடினாலும் பெண்கள் மட்டுமே அவர் சிலுவை சாவு வரை அவரோடு இருந்தனர். பெண்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்திய யூத சம்பிரதாயத்தை இயேசு உடைத்தார். பெண்களும் கடவுளின் குழந்தைகள் என்ற அவர்களுடைய மனித மாண்பை மீட்டு கொடுத்தார். நாம் பெண்களை நம் நோக்கங்களை அடைய ஒரு பொருளாக பார்த்து கிறிஸ்துவுக்கு அவர்கள் யார் என்பதை உணராமல் நாம் வாழ்கிறோமா? சிந்திப்போம்.
பெண்களும் நம்மைப் போல் ஆண்களைப் போல கடவுளின் படைப்புக்கள். அவர்களும் ஆண்களைப் போல படைப்பிற்கு பங்களிக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்வோம். ஆமீன்.